friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட weight loss journey வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். Day 1 என்னோடது. So இன்னைக்கான வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட weight loss journeyக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்லாம் நான் வாங்கிருக்கேன் அப்படின்றது. So என்னோட zacs kitchen and zacs lifestyle ரெண்டு சேனல்லையுமே வந்து என்னோட weight loss updates வந்து நான் வந்து போட போறேன். ஆனா வேற மாதிரி போட போறேன். எப்படின்றதை நான் சொல்லிடுறேன். zacs lifestyle வந்து பாத்தீங்கன்னா every day அதாவது ரொட்டீனா என் கூடயே சேர்ந்து யாரெல்லாம் weight loss பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த zacs lifestyle வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா day 1 day 2 day 3 ன்னு சொல்லிட்டு என்னோட எவ்ரி டே நான் மீல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சேலஞ்சில் எவ்வளோ weight loss நான் பண்ண போறேன் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளுடைய zacs kitchenல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான weight lossக்கான ரெசிபீஸ், ஹெல்தி ரெசிபீஸ், weight gain ரெசிபீஸ் அந்த மாதிரியான ரெசிபீஸ் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் zacs kitchenல வந்து வீக்லி ஒன்ஸ் அதாவது வீக் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளோ எனக்கு வெயிட் இருந்தது அண்ட் இந்த வீக் எண்ட் ஆகும்போது எனக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்றத வீக்லி ஒன்ஸ் அப்டேட்டாக வந்து நான் வந்து zacs kitchenல வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் த ரைட் டைம், சம்மர் இஸ் த ரைட் டைம் ஃபார் த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மர் இப்போது நம்ம எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்களும் ஒரு இத்தனை கேஜிஸ் குறைச்சிருக்கீங்க, நான் இத்தனை கேஜிஸ் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நான் zacs லைஃப்ஸ்டைல் அண்ட் இதில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கான வீடியோ வந்து நான் என்னென்னலாம் வந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன், ப்ரீ ப்ரிப்ரேஷனாக வீட்டில் என்னென்னலாம் நான் க்ராசரி வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க என்னென்ன வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிராண்டுடைய டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல குவாலிட்டியான டேட்ஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் கிரேவிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டேட்ஸ் வந்து அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து ஸ்டாக்அப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு மில்லட் தான் இப்போ எடுத்திருக்கேன். இன்னும் 2-3 மில்லட்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து அரிசி, இது வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபாக்ஸ் மில்லட் இது. ஸோ இந்த இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு இட்லி, அப்புறம் வந்து சோளம், இதுலேயும் சோள தோசைலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறுமே எப்போவுமே ஸ்டாக் பண்ணிக்கோங்க. அடுத்து சம்பா கோதுமை, இதில் வந்து நான் ஒரு பவுடர் திரித்து வைக்க போகிறேன். அதுக்கான ரெசிபீஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை டேட்ஸ், இது வந்து நம்ம வந்து சுகர் மாதிரி பவுடர் ஆக்கி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்து வரதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, இதுவுமே நம்ம டைஜஷனில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை வச்சு நம்ம டீலாம் வந்து செய்ய போகிறோம். அடுத்து வந்து அவல்லையே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பவல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அவல் உப்புமா மாதிரி கூட இதில் வந்து செஞ்சிட முடியும். அடுத்து வந்து சியா சீடு எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையுமே ஸ்டாக்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளாக்ஸ் சீடுமே ஸ்டாக்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரியான பம்கின் சீட்ஸையுமே வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி, எனி ஃப்ளேவர், எனி பிராண்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபில்டர் காஃபி, எதுனாலும் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையுமே நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கிறதுக்கு பிளாக் காஃபி வந்து என்னோடய டயட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் காஃபியுமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ எவ்வளோ குக்கும்பர் தேவையோ அவ்வளோ குக்கும்பர் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் குக்கும்பர் வந்து அன்லிமிட்டடாக நம்ம இந்த வெயிட் லாஸில் வந்து சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து எனி ஃப்ரூட், எந்த ஃப்ரூட்ஸ்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ மாம்பழம் சீசன் இருக்கனால நான் மாம்பழம் நிறைய வாங்கியிருக்கேன். மாம்பழம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசனில் இருக்கிறது மாம்பழம், இதை வச்சு நம்ம நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு நார்ச்சத்து இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பொம்மோ, ட்ராகன் ஃப்ரூட், உங்களுக்கு எந்த ஃப்ரூட், எனக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே ஈஸியாக இருக்கும் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, இதுவுமே வந்து நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி வெயிட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்.
அண்ட் நீங்கள் எத்தனை பேர் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, திரும்ப உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ரெஸ்யூம் பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருக்க போது நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸையும் உங்களோட, அதாவது வெயிட் லாஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன், லாஸ்ட் டைம் வெயிட் லாஸில் நான் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், எதனால நான் அந்த வெயிட்டை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் திரும்ப வெயிட் கெயின் ஆச்சு, இது எல்லாமே இந்த ஜேர்னியில் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லாங் கோலாக எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட 20 to 25 kgs வந்து இதோட வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்றத வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு ஹியூஜ் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் வந்து கலந்துக்க வைக்கணும், அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக வீடியோஸ் வரும். Day 1, Day 2, Day 3 ரெகுலரான வீடியோஸஸ் வரும். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பையன்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். என்ன ஹமீத், என்ன பொறுப்பு கொடுத்துருக்கேன் ஹமீத் உனக்கு? இப்படி லாலிபாப் சாப்பிட்டுட்டே இருக்கணும், அதுதான் உன்னோட பொறுப்பு. ஏற்கனவே லாலிபாப் சாப்பிட்டு அந்த பக்கம் பல்ல இருக்கானா? நான் எப்பவுமே கீழே போகும்போதுலாம் நீங்கள் வந்து நான் வந்து உங்களை கீழே கூட்டிகிட்டு போகணும், இதுதான் சைத்தான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன் என் பையன்கிட்ட. ஹமீத் ஈவினிங் வந்து என்னை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அது ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறது, மார்னிங்கில் பண்ணிடுறோம் யோகா ஏதாவது பண்ணிடுறோம், ஈவினிங் வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டேயோட டயர்ட்னஸ் வந்து நான் அப்படியே ட்ரௌசி ஆகிடுறேன். ஸோ அதனால் இவனை வந்து என்னை வந்து அந்த சியர் பண்ணுறதுக்காக நான் என் பையன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பையன்கிட்ட பிள்ளைங்ககிட்டலாம் என்னை மறந்துடாமல் இந்த அலாரம் வச்சுரு, எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் ஞாபகப்படுத்திடு அப்படிலாம் சொல்லி வச்சுருங்க. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கலாம். நடுவில் ஒரு நாள் இருக்குது நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் கடகடன்னு வாங்கி வச்சுருங்க எல்லாத்தையுமே. ஸோ Day 1 நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பின்னாடி என் பொண்ணு குக் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கா. இதில் என்ன இதுதான், இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் போட்டு இது என்ன பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் மம்மி? எதுவுமே போட்டு வைக்கலையே இன்னும். ஸ்பூன்ஸ் போட்டு வச்சிருக்கியா? சரி ஹிப்ஸா அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்படிதான் என்னை வந்து ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணி நான் ஷூட் பண்ண விட மாட்டா. இதுக்காகவே நான் லைவ் வாய்ஸ் போடுறது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்களும் ஸ்டாக்அப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை Day 1 வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். பம்கின் சீட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், உங்களுக்கு தான் தெரியுமா? ஏன் ஒரே பேக்கெட் வாங்கியிருக்கீங்க? நிறைய வாங்கிக்கலாம், இப்போதைக்கு வாங்கியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் நிறைய வாங்கிக்கலாம். அப்படியே தான் சாப்பிடுவேன். சரி நான் உங்களுக்கு மில்க் ஷேக் போட்டு தரேன், சரியா? ஸோ இதோட சரி போதும், ஸ்டாப், நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணவா? நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணவா ப்ளீஸ்? சொல்லிடுறேன், அப்போ அவங்க வெயிட் பண்ணுறாங்கல்ல எல்லாரும், ஃபினிஷ் பண்ணிடுறேன். போதும், கேமரா ஆஃப் பண்ண கூட சிரிச்சுக்கலாம்.